காலபுருஷ சக்கரத்தில் 7வது ராசியாக வலம் வரக்கூடிய துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. துலாம் ராசி சமநிலை, நிதானம், அழகு, அமைதி, நீதி இது எல்லாமே இவங்களுடைய அடையாளம்ங்க. இப்படி தான் இவங்களை அடையாளப்படுத்துவாங்க. இவங்க எது செஞ்சாலுமே அது யாருக்குமே பாதிப்பு வரக்கூடாது, துன்பம் இல்லாமல் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க. எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இவங்க தான் முதன்மையானவங்க. எல்லா ராசியிலுமே நல்லவங்க இருப்பாங்க. ஆனால் துலாம் அப்படின்னாவே நல்லவங்க தான் அப்படின்னு அடித்து சொல்லக்கூடிய அளவுக்கு நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்க. அதே மாதிரி அன்பு, அழகு, கலை, சிந்தனை இதுவும் துலாம் ராசியோட அடையாளம் தாங்க. இப்படிப்பட்ட இவங்களுக்கு இப்போது ராசிகளில் இவங்க வித்தியாசமானவங்க. இந்த கலியுகத்தில் யாருங்க நீதி, நேர்மை, நியாயத்தை கடைப்பிடிக்கிறாங்க? ஆனால் இவங்க எந்த கலியுகத்தில் தேவர்கள் போல வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு சில வருஷங்களாக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வேலையில் சிரமம், உறவுகளில் குழப்பம், மன அழுத்தம் இருந்துச்சுங்க. சில வருஷமாகவே உங்களுக்கு வேலையில், உத்தியோகத்தில், தொழிலில் சிரமம் இருக்குங்க. உறவுகளில் குழப்பம் இருக்குது, சண்டை சச்சரவு, அதே மாதிரி மன அழுத்தம் அதிகமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக எங்ககிட்ட சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்போது நம்மளுடைய தலைவிதி என்னவோ கஷ்டமாக இருக்கணுங்க. ஏதாவது ஒரு கிரகங்களினுடைய அமைப்பு நமக்கு பாதிப்பு கொடுக்கலாம். ஏன் சனீஸ்வர பகவானே நம்மளை போட்டு பொழக்கலாம், சோதனை வேதனை இல்லையா? ஆனால் இப்படி நம்ம தலையெழுத்தையே மோசமாக இருந்தால் கூட சில கிரகங்களினுடைய சேர்க்கை, சில கிரகங்களினுடைய பார்வை, சில கிரகங்களினுடைய இடப்பெயர்வு சில நேரங்களில் சில விதமான யோகங்களை உருவாக்குங்க. அந்த யோகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஜெயிலில் போட்டவங்களுக்கு ஜாமீன் கொடுக்குற மாதிரி சில நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யுங்க. அப்போது பட்ட கஷ்டங்கள் நமக்கு கொஞ்சம் விதிவிலக்காக வேலை பார்க்குங்க. அப்படி தான் துலாம் ராசி படக்கூடிய கஷ்டங்களுக்கு இந்த கஜகேசரி யோகம் ஒரு அருமருந்தாக வேலை செய்ய போகுதுங்க. அதிர்ஷ்டமாக வேலை செய்ய போகுது. எப்படிமா இந்த யோகம் எந்த இடத்துல உருவாக்கி இருக்கு? அது உங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் தாங்க உருவாகுது. அதாவது கடகராசியோட அதிபதியான சந்திர பகவான் கடகராசியில் இருக்கக்கூடிய குருவோடு இணையறதால இந்த கஜகேசரி யோகம் உருவாகுதுங்க. கஜம் அப்படின்னா யானை, கேசரி அப்படின்னா சிங்கம். ஸோ யானையை போல பலமாகவும் வலிமையாகவும் நீங்கள் மாற போகிறீங்க. சிங்கத்தை போல ஆற்றலையும் பெற போகிறீங்க. குரு இருக்கிறதுனால ஞானத்திற்கும் எல்லா விதமான, அதாவது சகல விதமான சௌபாக்கியங்களுக்கும் இவர் பொறுப்புங்க. சந்திரம் அப்படின்னாவே மனசுங்க, மனசை ஆள்பவர் இல்லையா? ஸோ உங்களுடைய மன கஷ்டம் கண்டிப்பாக விலக போகுதுங்க. மனசில் இருந்த குழப்பம், பதட்டம், பயம் இது எப்படி ஆகுமோ அது அப்படி ஆகுமோ, இந்த தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்குதுங்க. சந்திரனும் குருவும் ஒரே ராசியில் சேர்ந்தால் உருவாகக்கூடிய இந்த தெய்வீக யோகம் தாங்க இந்த கஜகேசரி யோகம். யான பலம்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த வலிமை, ஆட்சி, செல்வத்துக்கு இவர் பொறுப்புங்க. அதே மாதிரி குருவை பொறுத்த வரைக்கும் அறிவு, ஞானம், தெய்வ அருள் இது ரெண்டுமே ஒருத்தரோட வாழ்க்கையில் சேருது அப்படின்னா அறிவு ப்ளஸ் செல்வம் ப்ளஸ் மன அமைதி ப்ளஸ் புகழ் இந்த நாலுமே முக்கிய அம்சங்களாக ஒன்றா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குறிப்பாக இந்த பாவம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது கடக ராசியில் இருக்கார் இல்லையா, அதாவது உங்களுக்கு 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா தொழில், பதவி, புகழ், சமூக நிலை, மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டு, தொழில் நிலையில் வலிமை. அதாவது இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு நேரடியாக வேலையில் வளர்ச்சி, பதவி உயர்வு, தொழிலில் முன்னேற்றம், புகழ், அதிகாரம், ஆதரவு எல்லாத்தையுமே தரப்போகுதுங்க. ஸோ அடுத்த 40 நாட்களில் முழு பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. வேலையில், தொழிலில் வளர்ச்சியை பார்ப்பீங்க. துலாம் ராசிக்காரர்களே, இந்த 40 நாட்கள் உங்கள் தொழிலில், உங்கள் வாழ்க்கைக்குமே சரிங்க தங்க நேரம்னு சொல்லுவோம், அதாவது பொற்காலம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். குரு சந்திரன் சேர்றதால மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டு கிடைக்கும். உங்களுடைய வேலையில் வெளிச்சமும் உழைப்புக்கும் உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுதுங்க. அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கான அடையாளம் கிடைக்குங்க. புதிய
புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள், வெளிநாட்டு வாய்ப்புகள் இது எல்லாமே அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி தொழில் செய்கிறீங்க, சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஆண்களோ பெண்களோ, சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ, புதிய புதிய ஒப்பந்தங்கள், பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. வணிக விரிவாக்கம் செய்வீங்க. அரசு அனுமதி எல்லாமே ஈஸியாக கிடைக்குங்க. சின்ன வியாபாரம் பண்ணால் கூட வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அரசாங்க துறையில் இருக்கீங்க அப்படின்னா புதிய பதவிகள், பரிசுகள், பாராட்டுகள் எல்லாமே நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி பண விஷயத்தில் பணங்கள் கையில் சாதாரணமாக சுழலக்கூடிய நேரங்க. உங்களுடைய அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் அப்படின்னா தினசரி வாழ்க்கைக்கு பொறுப்பாளர் அவர் தாங்க. ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் லாபம், உயர்வு, எல்லா விதங்கள்லையுமே நன்மையை நிரந்தரமாக கொடுக்கக்கூடியவர். ஸோ புதிய முதல்ல செய்ய நினச்சா கூட இது சரியான நேரம்ங்க. பங்கு சந்தையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் தாராளமாக நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா லாபம் நிரந்தரமாக நீடித்த காலங்களுக்கு கிடைக்குங்க. கட்டுமானம், கல்வி, கலைத்துறையில் இருக்கவங்க நல்ல லாபம் பார்க்க போகிறீங்க. ஆனால் பணத்தை வீணாக செலவழிக்காதீங்க. சந்திரனுடைய தாக்கம் சில நாட்களில் உணர்ச்சியால் செலவழிக்க வைக்குங்க. இந்த ஆடம்பரத்துக்காக, அன்புக்காக செலவு செய்கிறது கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க. அதை பண்ணாமல் பார்த்துக்கோங்க. கையில் பணம் இருக்குது அப்படின்னா தேவை இருக்கிற செலவா இல்லை தேவை இல்லாத செலவா அப்படின்னு யோசித்து செலவு பண்ணிக்கோங்க. சுத்தமாக தேவையில்லாத செலவை கட்டுப்படுத்திக்கோங்க. ஸோ வரவு செலவில் கவனம் தேவைங்க. பண விஷயத்தில் சேமிக்க பாருங்கள். அதே மாதிரி குடும்பம் மற்றும் உறவுகள் வீட்டில் அமைதி பிறக்குங்க. குடும்பத்திலையும் முன்னால் இருந்த சண்டை சச்சரவு, பல வருஷமாக பேசாமல் இருப்பாங்க இல்லையா, நண்பர்கள், உறவுக்காரங்க, கணவன் மனைவி வீட்டில் அண்ணன் தம்பி, இந்த மாதிரி ஏதாவது பிணக்குகள், கசப்புத்தன்மை இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இப்போ சரியாகுங்க. இனிமையான உறவுகள் இப்போ சேரப்போகுது. தந்தை தாயாரினுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு எல்லாமே விலகுது. அன்பும் ஆரோக்கியமும் பெருகுது. அந்யூன்யம் பெருகுது. பிள்ளைகளால் வளர்ச்சியில் பெருமை அடைய போகிறீங்க. உங்களுக்கு பெருமை கிடைக்க போகுதுங்க. பிள்ளைகளினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு அதீத நன்மைகளை ஏற்படுத்தும். குருவினோட பார்வையினால் குடும்பத்தில் தெய்வ சக்தி அதிகமாகுது. புதுசாக வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, வீட்டில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகிறது, தடைப்பட்ட திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், எல்லா தடைப்பட்ட விஷயங்களுமே உங்களுக்கு திரும்ப சேரப்போகுதுங்க. அதே மாதிரி காதல் மற்றும் திருமணம், காதல் உறவுகள் எல்லாமே அமைதி பெற போகுதுங்க. காதல் உறவுகள் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இரு வீட்டார் சம்மதத்தோட திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கைகூட போகுதுங்க. மனசில் இருந்த குழப்பங்கள் விலகுது. திருமணத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரங்க. புதுசாக ஒருத்தர் மனசில் நுழைவாங்க. ஆனால் அது நிலையான உறவாக உங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி மறுமணத்திற்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை திருமணம் ஆகலை, ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட திருமண யோகம் இருக்குங்க. மழலை சத்தத்திற்கு யோகம் இருக்குன்னா கூட, குரு அப்படின்னா குழந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ மங்களகரமான மழலை சத்தம் வீட்டில் கேட்கும். அதே மாதிரி கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சி, மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய, அதாவது பிஹெச்டி பண்ணாலும் சரி, இல்லை போட்டித் தேர்வுக்கு தயாராகினாலும் சரி, அரசாங்கம் தேர்ந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சரிங்க, குரு சந்திரன் சேர்றதுனால இது உங்களுக்கு அனுகூலமான நேரங்க. முன்னேற்றமான சிந்தனை, ஆர்வம், நினைவாற்றல், தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். புதிய கல்வித்துறைகளில் ஆர்வம் பெருக்க போகுதுங்க. வெளிநாட்டு கல்வி தொடர்பான அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா விருப்பப்பட்ட கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். நிறைய விஷயங்கள், துறைகளில் எல்லாமே நல்ல அனுகூலம் இருக்குங்க. ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக பெற்றோர்கிட்டையும் சரிங்க, ஆசிரியர்கள்கிட்டையும் சரிங்க. குறிப்பாக உங்களுக்கு யாரெல்லாம் குருவாக வழிகாட்டுறாங்களோ அவங்க எல்லாமே இப்போ உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை ஏற்படுத்தி தரப்போகிறாங்க. வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தெளிவையும் தரப்போகிறாங்க. பழைய பதட்டமாக இருக்குங்க, ஏதாவது ஒரு பழைய கஷ்டங்களாக இருக்கட்டும், எல்லாமே மாறப்போகுது. இதுதான் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கிறது. தொடர்ந்து தியானம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், பக்தி மயமாக இருங்க, கடவுளை நம்புங்க, அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, யாத்திரை போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க, குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதில் சந்திரன் அப்படின்னாவே என்னங்க, மனப்பாவத்தின் அதிபதி. ஸோ மன அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. துலாமுக்கு நேரம் ஒதுக்கி தியானம் செஞ்சால் மிக மிக நல்ல பலன்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அனுபவிக்க முடியும். துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த உலகத்தில் சமநிலை, நியாயம், நெறி, சமதர்மம் இது எல்லாத்தையுமே கையில் தூக்கி கொண்டிருக்கக்கூடிய
தராசை சின்னமாக கொண்ட துலாம் ராசி அன்பு சொந்தங்கள். இதோட துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன இது எல்லாமே தாங்க உயிர் மூச்சு. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே சமமாக இல்லைங்க. இவங்க எல்லாருடைய நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் பாடுபடுவாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு அங்கே எந்த ஒரு விஷயமும் சாத்தியப்பட்டதே கிடையாதுங்க. இப்போ துலாம் ராசியோடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்வி என்ன? பெரும்பாலும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் இந்த துலாம் ராசியோட மனசில் அடிக்கடி இந்த கேள்வி வந்துட்டே இருக்குங்க. நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்க ஏன் சிரிக்கிறாங்க? இது துலாம் ராசியோடைய மிகப்பெரிய கேள்விங்க. இந்த கேள்விக்கான பதில் யார் சொன்னால் சிறப்பாக இருக்கும்? சித்தர்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க. சித்தர்கள் சொன்ன ரகசியம் தாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ நான் பேச போகிறேன். துலாம் அப்படின்னாவே நல்லவங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க. நல்லவங்க அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்க நேர்மையானவங்க, கஷ்டப்படக்கூடிய மனுஷங்க, மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷங்க தாங்க துலாம் ராசிக்காரங்க. இவங்க அதிகமாக சோதனைகளை தான் அனுபவிப்பாங்க. இதனால் நிறைய தடவை இந்த கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அதாவது கெட்டவன், ஏமாத்துறவன், சுயநலக்கார எல்லாருமே சிரிக்கிறான், நல்லா வளமாக வாழ்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க, அவங்க எல்லாருமே அப்படி இருக்கிறது போல தான் நமக்கு தோணும். ஆனால் அவங்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த கர்ம ரகசியந்தாங்க இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி, சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களினுடைய ஒரு வாழ்க்கை தாங்க துலாம் வாழும். இவங்களுடைய மனசுக்குள்ளே எப்போவுமே நியாயம்னா என்ன, தவறுனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம பண்ணுறது நியாயம்தானா, தப்பு பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி சுய பரிசோதனை அளவு துலாம் ராசிக்காரங்க அதை செஞ்சுட்டு தாங்க வாழ்ந்துட்டே இருக்கும். இவங்களுக்கு இதயம் அப்படிங்கிறது ஒரு தராசு மாதிரிங்க. ஒவ்வொரு முடிவுமே நுணுக்கமாக எடுப்பீங்க. துலாம் ராசிக்காரங்க நல்லவங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே பெருத்த அடையாளம்ங்க. ஆனால் அந்த நல்ல தன்மை சில நேரம் இவங்களுக்கே எதிராக மாறிடும். என்ன, இவங்க நல்லவங்க, நல்லது செய்கிறாங்க, ஆனால் மற்றவங்களுக்கு இவங்க எப்படி தெரியுவாங்க, மற்றவங்க பண்ண பழியையும் பாவத்தையும் சுமக்கக்கூடியவங்களாக தெரிவாங்க. ஸோ எல்லாருக்கும் துலாம்னா கெட்டவங்க தாங்க தெரியும். இவங்க எப்போவுமே மற்றவங்களுடைய உணர்ச்சிகளை முன்னிலைப்படுத்துவாங்க. தானே கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அடுத்தவங்க நிம்மதியாக வாழணும், கஷ்டம் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நேரத்தில் தான் மற்றவங்களை கஷ்டப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தி அவங்க சந்தோஷப்படுறாங்க. இதை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சமநிலை ஆன்மா தன்னோட நிம்மதியை மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணணுமா, அந்த தியாகத்தை தான் துலாம் ராசி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ தியாகத்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கு சோதனை வருது. அந்த சோதனை அப்படிங்கிறது உங்களை தண்டிக்கிறதுக்கு கிடையாதுங்க, உங்களை உயர்த்தி வைக்க. இப்போ துலாம் ராசிக்கு இன்னொரு கேள்வி இருக்குது இல்லையா, ஏன் நல்லவன் கஷ்டப்படுறான்? அதுக்கான பதில் என்ன? நல்லவன் கஷ்டத்தை நியாயமாக எதிர்கொள்கிறாங்க, அதனால் இவங்க அழுகிறாங்க, வஞ்சிக்கப்படுறாங்க, கீழே விழுறாங்க, வேறு ஒரு ஆளுங்களை எல்லாம் தள்ளப்படுறாங்க. ஆனால் நீங்கள் பாதிக்கப்பட்டாலுமே சரி, உங்களுடைய நேர்மையை என்றைக்குமே நீங்கள் விட்டு விலகினதே கிடையாதுங்க. அதனால தான் கர்மத்தோட வல்லமை அப்படிங்கிறது நியாயமாக இருக்கவங்க சோதிக்கப்படுறது. ஆனால் அது உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. பயப்படாதீங்க. அதே மாதிரி கெட்டவன் சிரிக்கிறான், ஏன்னா அவனுடைய கர்ம கணக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படின்னு அர்த்தங்க. அதாவது அவன் பண்ண பாவ கணக்கு இன்னும் அவனுக்கு அந்த வேலையை காட்ட ஆரம்பிக்கலை அப்படின்னு அர்த்தங்க. ஸோ உங்களோட பழைய ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் எல்லாமே மிச்சம் இருக்கு இல்லையா, உங்களோட பாவ கணக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். இதை உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. அது எல்லாமே சுத்திகரிக்கப்படுறதுனால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. உங்களுடைய கணக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும்.
ஆனால் கெட்டவனுடைய கணக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் லைஃப் லாங் பார்த்திங்கன்னா கஷ்டத்தை மட்டும்தாங்க அனுபவிப்பான். ஓகேங்களா? அவனுக்கு இதயம் இல்லை. வெளியில் சிரிக்கிறான், ஆனால் அந்த சிரிப்பு போலியானதுங்க. அவனோட உள்ளத்தில் வலியை மூடிக்கிறதுக்கு அவன் முகமூடி தான் அந்த சிரிப்புங்க. சித்தர் சொல்கிறது போல் அவன் இப்போ சிரிக்கட்டும், ஆனால் அவன் கர்மத்தோட கடைசி நீதிபதி, அவனுக்கு சிரிப்பு அடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ துலாம் ராசியோட குணங்களும் சோதனைகளும் எப்படி இருக்குன்னா, துலாம் ராசி இயற்கையிலேயே இயல்பாகவே சமாதானத்தை விரும்பக்கூடியவங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. யார்கிட்டையும் சண்டை போட மாட்டீங்க. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தையும் பண்பையும் கடைபிடிப்பீங்க. ஆனால் அந்த பண்பை உலகம் சில நேரங்களில் பலவீனமாக பார்க்குதுங்க. மனசை யாருமே ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. வெளியில் சிரிக்கிறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அதிக வலிகளை சுமந்துட்டுருக்கீங்க. அந்த சுமை குடும்பத்துக்காகவும் பாசத்துக்காகவும் நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் சுமந்துட்டு இருக்கீங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்நாளில் யாரையுமே காயப்படுத்த மாட்டாங்க. ஆனால் பல பேர் உங்களை காயப்படுத்திட்டு தான் சந்தோஷப்படுவாங்க. உங்களுடைய கர்மம் என்ன தெரியுமா? அன்பு கொடுத்து வலியை கற்றுக்கிறீங்க. ஆனால் அமைதி கண்டிப்பாக திரும்புங்க. வருத்தப்படாதீங்க. துலாம் ராசி வருத்தப்பட்டால் அது கடவுள் அழுகிறதுக்கு சமங்க. சரிங்களா? துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தூது, ஆலோசனை, கலை, நியாயம் இது போன்ற துறைகளில் சிறப்பாக மின்னுவீங்க. உங்களுடைய வாக்காற்றல் வித்தியாசமான நீதிமன்றங்க. அரசு, கல்வி, இசை, அழகுத்துறை, சமூக சேவை இது எல்லாமே உங்களுக்கு ஏற்ற துறைகள். இதில் எல்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே தான் போகும். அதே மாதிரி பணம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி கொஞ்சம் எட்டாக்கனி போல தாங்க. பணம் வரும், ஆனால் நிலைக்காது. ஸோ உங்களுக்கு எந்த பணம் தாமதப்பட்டு தடைப்பட்டு வருதோ அது நிலச்சிருக்குங்க. அதே மாதிரி பொருள் வருமானமும் தாமதமாகும், ஆனால் நிலச்சிருக்கும். இதை புரிஞ்சுக்கோங்க. சனி உங்களை சோதிக்கிறாரு, ஆனால் சுக்கிர பகவான் எப்போவுமே உங்களை பாதுகாக்கிறாருங்க. சனி சொல்கிறது என்ன தெரியுமா? நீ உன்னோட நெறியை காப்பாற்றிட்ட, அதாவது உன்னோட நியாயத்தை காப்பாற்றிட்டேன்னா நான் உனக்கு வாழ்நாள் முழுவதுமே நிலச்ச செல்வத்தை தருவேன்னு உறுதி கொடுக்குறாருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நியாயத்தோட தர்மத்தோட வாழ்கிறீங்க, ஆனால் சில சமயம் சூழ்ச்சியில் மாட்டிக்கிறீங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துட்டீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு நிலைச்ச வருமானத்தை கொடுத்துருவாருங்க. என்னம்மா நீ சொல்கிற? நான் நியாயமாக தர்மமாக தானே நடந்துக்கிறேன். ஆமாங்க, ஆனால் சனி பகவானை போட்டிருக்க விழிப்புணர்வோட யார் இருக்காங்களோ, யார் திட்டமிடுதலோடு இருக்காங்களோ அவங்களுக்கு தாங்க ரொம்ப பிடிக்கும். அதை தான் உங்களை மாற சொல்கிறாரு. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நியாயத்தோடையும் தர்மத்தோடையும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு எல்லா நேரத்திலையும் சப்போர்ட் பண்ணுவாருங்க. எந்த ஒரு குறையுமே உங்களுக்கு வராமல் பாதுகாப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. நீங்கள் எதிர்பார்த்த எல்லா வாழ்க்கையுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அதே மாதிரி நான் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் வேலை செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராதுங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைதுங்க. ரொம்ப நாளாக திருமண வரன் பார்த்துட்டே இருக்கோம், ஆனால் எங்களுக்கான சரியான வரன் மட்டும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு திருமண வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. காதல் வாழ்க்கை எல்லாமே திருமணத்தில் முடியக்கூடிய நல்ல நேரமாக இப்போ அமையுதுங்க. நான் போகாத கோயில் இல்லை, வேண்டாத சாமி இல்லை, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்கவே இல்லை, ஆனால் திருமணமாகி 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்த துலாம் ராசிக்கு இப்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வீட்டில் ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்கறதுக்கான வாய்ப்பு அமையுதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க. நீடித்த வருமானத்தையும் நிலைத்த செல்வத்தையும் கண்டிப்பாக தெய்வங்களோட ஆசீர்வாதத்தினால துலாம் ராசிக்கு இப்போ கிடைக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது.
இருக்குதுங்க. நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்களால் உறவுகளால் நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உங்களுக்கு அந்த உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிய போகுதுங்க. உங்களை கேவலமாக பேசினவங்க எல்லாருமே உங்களை தேடி வர போகிறாங்க. அவங்களாம் உங்களை தேடி உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க.